வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.11 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.12 கிடைமட்டக்கோடு சோதனையை பயன்படுத்தி படம் 1.35 1 2 3 கீழ்கண்ட சார்புகளில் எவை ஒன்றுக்கொன்றானவை என காண்க. 3 படம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 படத்தில் எது ஒன்றுக்கொன்றான சார்புன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிங்கிற புள்ளியும் கொடுத்துருக்காங்க, ஓங்கிற கோடும் கொடுத்துருக்காங்க. இதில் பிங்கிற கோடு ரெட் லைன் பிங்கிற புள்ளியில் வெட்டிட்டு போகுது. அதே மாதிரி இங்கேயும் வெட்டிட்டு ஓங்கிற லைன்லேயும் வெட்டிட்டு போகுது. ஓகேவா? பிங்கிற புள்ளியில் ஒரு தடவை தான் வெட்டியிருக்கு. ஆனால் இதில் 2 தடவை வெட்டிட்டு போகுது. ரெண்டாவது படத்தில் ஒரு லைனில் 2 தடவை வெட்டுது. ஆனால் இங்கெல்லாம் ஒரு தடவை தான் வெட்டிட்டு போகுது. அப்போ 1 3 ஒன்றுக்கொன்றான சார்பு, ரெண்டாவது படம் ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை. அதை எடுத்து எழுதிட வேண்டியதான். கீழே எழுதியிருக்காங்க பாரு, அது மாதிரி எழுத வேண்டியதான். 1 3 ஒன்றுக்கொன்றான சார்பு, ரெண்டும் ஒரு புள்ளியில் வெட்டுறதுனால. ஆனால் ரெண்டாவது படம் 2 இடத்துல வெட்டுது. ஒரு கிடைமட்ட கோடில் 2 இடத்துல வெட்டுது புள்ளி. அதனால் இது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.